அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது சித்திரை மாதம் தேய்பிறை சஷ்டி விரதம் சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். சித்திரை மாதம் தேய்பிறை சஷ்டி நம் பரம்பொருள் முருகப்பெருமானுக்கு உகந்த துன்பங்களை தீர்க்கும் மிக முக்கியமான விரத நாளாகும். இந்த நாளில் விரதம் இருந்து முருகனுக்கு வேல் வழிபாடு செய்து கந்தசஷ்டி கவசம் பாராயணம் செய்வதனால் கடன் தொல்லை, குழந்தை பிரச்சனை மற்றும் நோய் நீங்கி குழந்தை பாக்கியம் மற்றும் காரிய சக்தி உண்டாகும். தேய்பிறையில் துன்பங்கள் தேயும் தேய்பிறையில் வருவதனால் நம் வாழ்வில் உள்ள கஷ்டங்கள், துன்பங்கள் மற்றும் தடைகள் தேய்ந்து மகிழ்ச்சி பெருகும் என்பது இந்த சித்திரை மாத தேய்பிறை சஷ்டியின் சிறப்பம்சம். தொடர்ந்து தேய்பிறை சஷ்டியில் முருகனை வழிபட்டு வர பொருளாதார தேக்க நிலை நீங்கி கடன் சுமைகள் குறையும். இந்த நாளில் முருகனின் வேல் அம்சத்தை வழிபட வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். முக்கியமாக இந்த சஷ்டியில் சிறப்பு வழிபாடுகள் செய்வதனால் குழந்தைகளுக்கு கல்வியிலும் ஞானத்திலும் சிறப்பான முன்னேற்றம் கிடைக்கும். அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரமான 4:30 மணியிலிருந்து 6 மணி வரையிலான நேரத்தில் எழுந்து குளித்து சிகப்பு நிற மலர்களால் முருகப்பெருமானுக்கு அலங்காரம் செய்து அலங்கரித்து திருநீர் அல்லது பால் அபிஷேகம் செய்து தேன், தினை மாவு நெய்வேத்தியம் படைத்து வழிபடலாம். தேய்பிறையில் முருகனை வேண்டி மனக்கவலையில் நீங்கி நிம்மதியான வாழ்க்கை பெறலாம் என்பது ஐதீகமாகும். குறிப்பாக சஷ்டியில் விரதம் என்பது குழந்தை வரம் வேண்டுபவர்கள் மட்டும் இருக்கக்கூடிய விரதமாக பலர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் முருகப்பெருமானின் அருளை பெற வேண்டும் என்பவர்களும் எந்த ஒரு விஷயத்திற்காக வேண்டுதல் நிறைவேற வேண்டும் என நினைப்பவர்களும் இந்த நாளில் விரதம் இருந்து வழிபடுவது மிக பெரிய பலன்களை தரும். இந்த நாளில் என்ன செய்தால் முருகனின் அருளை பெறலாம் என்பதை தெரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். முருகப்பெருமான் அசுரர்களை வதம் செய்து தேவர்களை காத்தது சஷ்டி திதியில் என புராணங்கள் கூறுகின்றன. அதனால் ஒவ்வொரு மாதத்தில் வரும் வளர்பிறை மற்றும் தேய்பிறையில் முருகப்பெருமானை வேண்டி விரதம் இருந்து வழிபட்டால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் தீமைகளையும் துன்பங்களையும் அழித்து முருகப்பெருமான் நம்மை காத்தருளுவார் என்பது பக்தர்களுடைய நம்பிக்கை. ஐப்பசி மாதத்தில் வரும் மகா கந்த சஷ்டியில் 6 நாட்கள் விரதம் இருக்கும் பக்தர்கள் ஒவ்வொரு மாதத்தில் வரும் சஷ்டி திதியிலும் ஒரு நாள் முழுவதும் விரதம் இருந்து வழிபடுவதை வழக்கமாகவே தமிழக மக்கள் வைத்துள்ளது பெருமைக்குரியதாக இருக்கிறது. முக்கியமாக சித்திரை மாதம் தேய்பிறையில் சஷ்டி என்பது தமிழ் புத்தாண்டில் வரும் இந்த சஷ்டி திதியானது மாபெரும் சிறப்புக்குரியது. இந்த ஆண்டு சித்திரை மாதம் மாபெரும் சிறப்பு மிக்கதாக இருந்தாலும் குறிப்பாக இந்த தேய்பிறை சஷ்டியில் முருகனை வழிபடலாம். பெரும்பாலும் குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்களே சஷ்டி திதியில் விரதம் இருப்பார்கள். ஆனால் சஷ்டியில் முருகப்பெருமானை வேண்டி விரதம் இருந்து வழிபட்டால் வாழ்வில் செழிப்பு, அமைதி, மகிழ்ச்சி ஆகியவை கிடைக்கும். வேண்டுதல்கள் நிச்சயம் நிறைவேறும் என்பது நம்பிக்கையாகும். அதேபோல் முயற்சிகளில் வெற்றி கிடைக்க வேண்டும், வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என நினைப்பவர்களும் சஷ்டி திதியில் முருகனை வேண்டி விரதம் இருந்தால் கேட்ட வரங்கள் கிடைக்கும் என்பது நம்பிக்கையாகும். சஷ்டியில் விரதம் இருந்தால் அவர்களுக்கு முருகப்பெருமானின் அருள் நிச்சயமாக கிடைக்கும் என்பது நம்பிக்கையாகும். சித்திரை மாத சஷ்டியானது சிவபெருமானுக்குரிய இந்த சஷ்டி திதியிலும் முருகனின் அம்சம் சிவபெருமானுடைய அம்சம் பொருந்திய இந்த முருகனுக்கு உகந்த இந்த விசேஷ நாட்கள் அனைத்திற்கும் வெற்றிக்குரிய விசேஷ தினமாகும். இந்த நாளில் விரதம் இருந்து வழிபடுவதனால் நம்முடைய சிவபெருமானுடைய அருளும் முருகப்பெருமானுடைய அருளும் இணைந்தே கிடைக்கும். இது தொழில், வியாபாரம், கல்வி, ஞானம் ஆகியவற்றிற்கு காரணமான புதன் பகவானுக்குரிய இந்த விரதம் வருவது இன்னும் சிறப்புக்குரியதாகும். வியாபாரம், தொழிலில் முன்னேற்றம் பெற வேண்டும் என்பவர்கள் இந்த நாளில் விரதம் இருந்து வழிபடுவது பல மடங்கு பலன்களை பெற்றுத்தருகிறது. குறிப்பாக இந்த சஷ்டி என்று அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு வீட்டில் விளக்கேற்றி வைத்து முருகப்பெருமானை மனதார வேண்டி விரதத்தை துவங்க வேண்டும். வீட்டில் முருகன் விக்கிரகம், வேல் வைத்திருந்தால் அதற்கு பால், பன்னீர், சந்தனம், திருநீர், பஞ்சாமிர்தம் கொண்டு அபிஷேகம் செய்யலாம். முருகனுக்கு சிகப்பு நிற மலர்கள் சூற்றி
நெய் தீபம் ஏற்றி வைத்து பழங்கள் இனிப்புகள் படைத்து வழிபடலாம். ஓம் சரவண பாய நமக எனும் மந்திரத்தை 108 முறை உச்சரித்து கந்தசஷ்டி கவசம் பாராயணம் செய்து வழிபட வேண்டும். முடிந்தவர்கள் முழு உபவாசமாகவும் முடியாதவர்கள் பால் பழங்கள் மட்டும் சாப்பிட்டும் நாள் முழுவதும் விரதம் கடைபிடிக்க வேண்டும். நாள் முழுவதும் முருகனை நினைத்து முருகனுக்குரிய மந்திரங்கள் சொல்லியபடி இருக்க வேண்டும். மாலையில் அருகில் இருக்கும் கோவிலுக்கு சென்று வழிபட்டு அங்கு கொடுக்கும் பிரசாதங்களை சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். வீட்டிற்கு வந்து விளக்கேற்றி வைத்து முருகனுக்கு நெய்வேத்தியம் படைத்து அதனை சாப்பிட்டு விட்டு விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். எந்த விரதம் எப்படி இருந்தாலும் பரம்பொருள் விநாயகப் பெருமானை மனதில் நினைத்து கொண்டு, முக்கியமாக அவரை மனதில் நினைத்து கொண்டு அவரை முதலில் வணங்கிய பிறகு அதற்கு பிறகு நீங்கள் முருகப்பெருமானுடைய இந்த விரதத்தை துவங்க வேண்டும். கலியுக கடவுளாக கருதி முருகப்பெருமானை வழிபடுவர்கள் இவர்களில் அதிகமானவர்கள் இருக்கும் விரதம் சஷ்டி விரதமாகும். முருகப்பெருமானுக்கு திதிகளில் சஷ்டி திதிகளிலும் நட்சத்திரங்களில் கிருத்திகை நட்சத்திரம் மற்றும் விசாக நட்சத்திரங்களிலும் கிழமைகளில் செவ்வாய்க்கிழமைகளிலும் விரதம் மருந்து வழிபடுவது சிறப்பான பலன்களை தரவல்லது. பிரச்சனைகள் தேய்ந்து போக வேண்டும் என்கின்றவர்கள் தேய்பிறை சஷ்டியிலும், வாழ்க்கையில் வளர்ச்சி தொழில் முன்னேற்றம் ஏற்பட வேண்டும் என்கின்றவர்கள் வளர்பிறை சஷ்டியிலும் விரதம் தாராளமாக இருக்கலாம். முருகப்பெருமானிடம் முழுமையாக சரணடைந்து எனக்கு எது நல்லதோ அதை கொண்டு முருகா என அனைத்தையும் அவனிடம் ஒப்படைத்து விட்டால் நமக்கு தேவையான அனைத்தையும் தந்து நம்முடைய துன்பங்களை முருகப்பெருமான் தீர்த்து வைப்பார் என்பது ஆண்டோர்கள் வாக்கு. இது பலரது வாழ்க்கையிலும் கண்ட அனுபவ உண்மையாக பார்க்கப்படுகிறது. திதிகளில் 6வது திதியாக வரும் சஷ்டி திதியாகும். அமாவாசை நாளுக்கும் பௌர்ணமி நாளுக்கும் அடுத்து வரும் 6வது நாள் சஷ்டியாகும். அமாவாசையை அடுத்து வரும் சஷ்டி சுக்லபட்ச சஷ்டி என்றும் அல்லது வளர்பிறை சஷ்டி என்றும், பௌர்ணமியை அடுத்து வரும் சஷ்டி கிருஷ்ணபட்ச சஷ்டி என்றும் அல்லது தேய்பிறை சஷ்டி என்றும் அழைக்கப்படுகிறது. பொதுவாக ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒவ்வொரு திதி மற்றும் நட்சத்திர வழிபாட்டிற்கு ஏற்றதாக இருக்கும். அப்படி தமிழ் கடவுளான முருகப்பெருமானை வழிபடுவதற்கு ஏற்ற திதியாக சஷ்டி திதி விளங்குகிறது. எந்த வினையானாலும் கந்தன் அருள் இருந்தால் வந்த வழி ஓடும் என்பார்கள். அத்தனை சிறப்பு வாய்ந்த தமிழ் கடவுளான முருகப்பெருமானை நினைத்து மேற்கொள்ளும் விரதங்களுள் மிகவும் முக்கியமான விரதமாக கருதப்படுவது சஷ்டி விரதம். 6 முகம் கொண்ட முருகப்பெருமானுக்கு 6வது திதியாக வரும் சஷ்டி திதியில் விரதம் இருப்பதனால் கேட்ட வரங்கள் கிடைக்குமென முக்கியமாக தெரிகிறது. அதாவது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் விலகிவிடும் என்பது மாபெரும் நம்பிக்கையாக இருக்கிறது. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.